மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. அம்மனுக்குரிய நாள். நாம் ரொம்ப அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற விநாயகர் சதுர்த்தி நாளை 7ஆம் தேதி. அதனால் நம்ம எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி. பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், அரச மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார். அவர் வந்து நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் கொடுத்துட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு 6/9/2024 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, திருதியை திதி 1:47 வரைக்கும். அதற்கு பிறகு வந்து திதி வந்து அதிதின்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். திருதியை திதி அதிதின்னு போட்டிருக்குங்க. அஸ்த நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம், விருதுநகர் ஸ்ரீ சொக்கநாதர் உற்சவம் ஆரம்பம். சுவாமி கைலாச வாகனத்திலும் அம்பாள் சிம்ம வாகனத்திலும் திருவீதி உலா. இன்று செடி கொடிகள் வைக்க ரொம்ப நன்று, சுப முகூர்த்த நாள். இன்றைக்கு வந்து செடி கொடிகள் வைக்க மிகவும் ஒரு நல்ல நாள், சுப முகூர்த்த நாள். சூரிய உதயம் வந்து 6:04. சிம்ம நாளிகை வந்து 1:52. திதி வந்து அதிதி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் வந்து சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 8:15 to 10, 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கட்டாயப்படுத்தி புகுத்தப்படும் அறிவு மனதில் பதியாது. கட்டாயப்படுத்தி புகுத்தப்படும் அறிவு மனதில் பதியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கௌரி நல்ல நேரம் வந்து 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. பரிகாரம் வந்து வெள்ளம். ராகு காலம் 10 to 12. நாம் எப்போவுமே ராகு கால பூஜை பண்ணுவோம். துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு பூஜை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம மண் விளக்கில் ஏற்றலாம், இல்லை எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றலாம். நெய் இருந்தால் நெய் போடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் 5 எண்ணெய் கூட்டி கூட போக முடிஞ்சால் கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா வீட்லேயே கூட நம்ம விளக்கேற்றி. ஏன்னா ஆஃபீஸ் போகணும், செய்யும் தொழிலே தெய்வம்னு நம்ம கடைக்கு வியாபாரத்துக்கெல்லாம் போவோம். அதனால் ராகு காலம் 10 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. இன்றைக்கி சந்திராஷ்டம் வந்து சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேணாம். அதை வந்து இறை சிந்தனை, இறை வழிபாட்டில் இருங்க. இன்றைய ராசி பலன்: மேஷம் முயற்சி, ரிஷபம் நன்மை, மிதுனம் பக்தி, கடகம் ஆரோக்கியம், சிம்மம் கோபம், கன்னி சிக்கல், துலாம் பணிவு, விருச்சிகம் நலம், தனுசு நட்பு, மகரம் கவலை, கும்பம் தெளிவு, மீனம் உற்சாகம். நாளை மிகவும் மிக 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 விசேஷமான ஒரு நாள், விநாயகர் சதுர்த்தி, விநாயகரின் பிறந்த நாள். நாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்று கல்யாண நாள், ஒன்று திருமண நாள், ஒன்று வந்து பிறந்த நாள் ஒரு தெய்வத்துக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நம்ம கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. அதனால் நாளைக்கு என்ன ஒரு சங்கல்பம் செய்து தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஏதோ ஒன்று வேண்டிக்கோங்க. நான் வந்து என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன். என்னோடய கடன் பிரச்சனை இருக்குது. கடவுள் எனக்கு நல்ல பிள்ளையார் என்ன கொடுக்குறாரோ அதை இது பண்ணிட்டு அடுத்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தீர்ந்து நம்மளோட கஷ்டங்கள் குறையணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து
கலைய கலையை கலை கவ கலை கலையாக இருக்க வேண்டும், என்றும் அது ஆறுதல் தர வேண்டும். அரசினர் விடுமுறை நாளைக்கு ரொம்ப ஆவலோடு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி நாளைக்கு. அதனால் நாளை அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நமது முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானின் ஒரு பிறந்த நாள் விழா. அவருக்கு நம்ம விழா எடுத்து இவ்வளவு சிறப்பாக கொண்டாட நம்மளால் முடிந்தது செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பொரிக்கடலை வாங்கி வச்சா கூட போதுமானது. வீட்டில் இருக்கிறத எடுத்து வைங்க. இன்றைக்கு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, சித்தி கணபதி வருதான்னு போட்டிருக்கேன். இன்றைக்கு விவாகம், அதிதி, ஹரிதாலிகா, கௌரி விரதம் இன்னைக்கு. அதனால் நாம் ரொம்ப விசேஷமாக இருக்கணும். இன்றைக்கி அம்பிகை வழிபாடு வெள்ளிக்கிழமை. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்றும் நம்ம இது பண்ணலாம். எந்த நாமம் பிடிக்குதோ அந்த நாமத்தை சொல்லுங்கள். குலதெய்வத்தை நினைங்க. அதே மாதிரி நேரமாக எழுந்து வழிபாடு பண்ணலாம். திருக்கழுக்குன்றம் பதிகம் திருந்தோணக்கம். விடையனே விடமுண்டு வேதம் விளைந்த விண்ணவர் வேந்தனே, இடையிலே உனக்கன்பு செய்து பெருந்துரை கன்று இருந்திலேன், சடையனே சைவநாதனே உனைச்சாரும் தொண்டரை சார்கிலா, கடையனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. நரியலாம் தெரியாவனம் இந்த நாடெல்லாம் அறியும்படி, பரிகளாகப் படைத்து நீ பரிவாக வந்துமை காட்டிடும், பரிகொள் நூலனி மார்பனே புலியூர் இலங்கிய புண்ணியா, கரிய மாலையன் தேடனி வந்து காட்டினாய் கழுக்குன்றம். அவ்வளவு ஒரு திருவாசகம் மிகை பாடணும். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது. இன்றைக்கி அம்மனுக்கு உரிய ஒரு இதுவும் நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. அதனால் நீங்கள் எதுனாலும் சொல்லுங்க, செய்யுங்க. இன்னைக்கு அபிராமி அந்தாதியில் ஒரு பாடல் பாடலாமா? தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தெல்லை ஊரர்தம் பாகத் துமைமைந்தனே உலகேலும் பெற்ற சிறு அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தனையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே. அதனால் இன்னைக்கு ராகுகால பூஜை பண்ணுவோம். துர்க்கை அம்மனுக்கு போய் நம்ம வீட்டிலேயே செய்தாலும் கூட ஒரு இது அன்னைக்கு அம்மாவனோட வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மாவனோட இது நம்ம அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் அதனால் இன்றைக்கி அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாள். நாளை இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாள்.
நம்ம எல்லாம் இன்னும் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு ஒரு இதுவாக இருக்கும். அதே மாதிரி நேரமாக எழுந்து நீங்கள் இது பண்ணுங்கள். நம்ம எப்பொழுதும் ஒரு காலையில் ஒரு நேரமாக எழுந்தோன்னா இன்னும் ரொம்ப சிறப்பானது. இந்த பிரம்ம முகூர்த்தம் 3லேருந்தே ஆரம்பிக்கிறது. எந்த நேரம் எழுந்து நீங்கள் இது பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னால் உங்களை நேரில் சந்திக்க முடியல, இருந்தாலும் இது பண்ணுறேன். நாளை பிள்ளையார் முழுமுதற் கடவுள் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், அரச மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார், மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார், அவள் பொறி கடலை அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார், கலியுகத்தின் விந்தையை காண வேண்டிய அனுதினமும் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார். பிள்ளையார். நாம் இப்போல்லாம் பிள்ளையார் சதுர்த்தி மூடில் இருக்கோம். எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு அவருக்கு மெயினாக அருகம்புல் சாப்பிட்டோன்னா போதும், விற்கும். அப்புறம் மெயினாக நீங்கள் மாவிலை வாங்கிக்கோங்க. மாவிலை தோரணம் வீட்டில் கட்டுங்க. ரொம்ப 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 மங்களகரமானது. 21 இலைகள், 21 பூக்கள், 21 உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. அதனால் ஒரு முடிந்ததை வச்சு நீங்கள் தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணி, நான் ஏற்கனவே நேரம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே இருக்கிற பதிவில் பிள்ளையார் சதுர்த்தியினோட இது தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பிள்ளையாருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.